காவல் உதவி ஆய்வாளர் தேர்வை எழுதுவதற்காக புதுக்கோட்டையில் உள்ள தேர்வு எழுதும் மையங்களில் தேர்வர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசன் வழங்க கேட்கலாம். முருகேசன், எத்தனை பேர் தேர்வு எழுத வந்திருக்காங்க? விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் காவல் உதவி ஆய்வாளர் தேர்வு எழுதுவதற்காக புதுக்கோட்டையில் உள்ள தேர்வு எழுதும் மையங்களில் தேர்வு எழுதுவதற்காக ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் தேர்வு எழுதும் மையத்திற்கு செல்லும் இளைஞர்கள் தேர்வு எழுது வரும் இளைஞர்களை காவல்துறையினர் மெட்டல் டிடெக்டர் மூலமாக பல்வேறு கட்ட பரிசோதனைகளை செய்த பிறகு தேர்வு எழுதும் மையத்திற்கு அனுமதித்து வருகின்றனர். குறிப்பாக காலை 9:30 மணிக்கு தேர்வு எழுத செல்லும் இளைஞர்கள் மாலை 5:30 மணிக்கு தான் வெளியே வர முடியும் என்பதால் பேனர், ஹால் டிக்கெட், ஆதார் கார்டு அதனுடன் சேர்ந்து ₹200 பணம் எடுத்து செல்லுங்கள் என ஒலிபெருக்கியில் காவல்துறையின் மூலமாக கூறி வருகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் இன்று காவல் உதவி ஆய்வாளருக்கு எழுத்து தேர்வு இன்று நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் மன்னர் கல்லூரி, மவுண்ட் ஜான் மெட்ரிகுலேஷன் பள்ளி, ஜே கல்லூரி என 3 தேர்வு மையங்களில் அமைக்கப்பட்டு காலை 9:30 மணிக்கு தேர்வு எழுத வருபவர்கள் உள்ளே அனுமதி பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் 3 தேர்வு எழுதும் மையங்களில் சுமார் 3084 பேர் எழுத்து தேர்வு எழுத இருக்கின்றனர். இந்த நிலையில் காலையிலேயே நீண்ட வரிசையில் காத்திருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 3 தேர்வு மையங்களில் ஆர்வத்துடன் தேர்வு எழுதுவதற்காக இளைஞர்கள் தேர்வு எழுதும் மையத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு இடையே தேர்வு மையங்களில் தேர்வு எழுதுபவர்கள் அனுமதி பெற்று வருகின்றனர். குறிப்பாக பூட்ஸ் அணிந்து கொள்ளக்கூடாது, சட்டையை மடித்துக் கொள்ளக்கூடாது, பெல்ட், வாட்ச், செல்போன் உள்ளிட்டவைகளை எடுத்து செல்லக்கூடாது. மேலும் காவல்துறை தேர்வு எழுதும் இளைஞர்களை மெட்டல் டிடெக்டர் மூலமாக பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு பிறகு தேர்வு மையங்களுக்கு அனுமதித்து வருகின்றனர். குறிப்பாக செல்போன் உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்கள் எடுத்து வரும் இளைஞர்களுக்கு அதனை வாங்கி வைக்க பிரத்யேகமாக இடம் அமைக்கப்பட்டு டோக்கன் வழங்கப்பட்டு பாதுகாப்பு அறையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக காலை 9:30 மணிக்கு தேர்வு எழுதும் மையத்திற்கு செல்லும் இளைஞர்கள் மாலை 5:30 மணிக்கு தான் வெளியே வர முடியும் என ஹால் டிக்கெட்டில் ஐடி கார்டு, ஆதார் கார்டுகள் உள்ளிட்டவை மட்டும் எடுத்து செல்ல வேண்டும். அதனுடன் ₹200 பணம் சாப்பாடுக்கு எடுத்து செல்லுங்கள் என்று ஒலிபெருக்கி மூலமாக காவல்துறை தேர்வு எழுதும் இளைஞருக்கு அறிவுறுத்தி வருகின்றனர். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முருகேசன். வெளியில